ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்ன்றதை வீடியோவில் பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவி வச்சுருக்கேங்க. கத்திரிக்காய், பெங்களூர் கத்திரிக்காய், அதாவது சவு சவு சொல்லுவோம் இல்லையா, அதையெல்லாம் போட்டு துவரம்பருப்பு, பைத்தியம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், புளி எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு கடைஞ்சி எடுத்து தாளிச்சாச்சுங்க. இப்போ பாருங்கள், சுட சுட இட்லி, அதாவது ரேஷன் பச்சரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசியை வச்சு சுட சுட நான் வந்து இட்லியும் பண்ணி வச்சாச்சுங்க. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் இன்றைக்கி எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்ச் பாக்ஸுங்க. சில்ட்ரன்ஸுக்கு தேவையான லஞ்ச் பேகு, லஞ்ச் டவல், ஸ்பூனு, பாக்ஸஸ், குழம்பு ஊற்றுறதுக்கான பாத்திரம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன் சாப்பிட்றதுக்காக அவங்களுக்கு 2 இட்லி போதும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இட்லி ரொம்ப பெருசாக இருக்கிறது, அதனால் 2 சாப்பிட்டாலே அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக ஆகிடும். அவங்களுக்கு இட்லியும் வச்சு அதில் சாம்பாரும் ஊற்றி வச்சாச்சுங்க. அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம போயிட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த லஞ்சு வந்து சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு தான் நான் பண்ணியிருக்கேன், ஷை டிஷ்ஷு. ஏன்னா வெஜிடேபிள்ஸ் வந்து அவங்க வெறும் பொட்டேட்டோவும் லேடிஸ் ஃபிங்கரை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனால் நான் எல்லா வெஜிடேபிள்ஸும், அதாவது கத்திரிக்காய், சவு சவு எல்லாம் போட்டு கடைஞ்சி இன்றைக்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேங்க. ஒருத்தருக்கு வந்து 4 இட்லி கேட்டாங்க, ஒருத்தருக்கு வந்து 3 இட்லி கேட்டிருக்காங்க. அந்த இட்லி வந்து நம்ம வச்சிடலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க, சரிங்களா? அதனால் இட்லி வச்சாச்சு. நீங்கள் வந்து ரேஷன் பச்சரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசியை வச்சு இந்த இட்லி தோசை மாவு ரெடி பண்ணீங்களா அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. யாருனா ரெடி பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருந்தால் எப்படி உங்களுக்கு வந்ததுன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க சில்ட்ரன்ஸுக்கு வந்து நம்ம கிரேவி ஊற்றிடலாம். இது வந்து சின்னவளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கிரேவி ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் அதிகமாக நான் கொடுத்து அனுப்புகிறேன். பெரியவ வந்து எப்போவுமே ரிட்டன் கொண்டு வந்துடுவா. எவ்வளோ கிரேவி கொடுத்து அனுப்பிச்சாலும் பாதி ரிட்டன் வந்துடும். அதனால் அவங்களுக்கு கொஞ்சமாகவும் நான் வந்து கிரேவி ஊற்றுறேன், சரிங்களா? இந்த கிரேவி ரெசிபி வந்து எப்படி செய்யணுன்றது உங்களுக்கு நான் வேணுன்றவங்க எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, எப்படி செஞ்சீங்க அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு ரெசிப்பியாக போட்டு விடுறேன், சரிங்களா? இது வந்து நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேங்க, ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு ரெடி பண்ணி பேக்குக்குள்ளே வச்சிடலாங்களா? நீங்களாம் இன்றைக்கி என்ன லஞ்சு சாப்பிட்டீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோவிலே உங்களுக்கு எந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது என்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபரை நெருங்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போது பெரியவளுக்கும் நம்ம லஞ்ச் பாக்ஸ் வச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ், கத்திரிக்காய் சொஜ்ஜி, ஸ்பூனு, அடுத்தது லஞ்ச் டவல் எல்லாமே நான் வந்து வச்சு ரெடி பண்ணியாச்சுங்க. எனக்கு வேலை ஓவர் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பாய்.